சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னை ஜெயிலுக்கு அனுப்பின முத்துவை பழி வாங்கணும் அப்படின்னு இந்த சிட்டி ரோகிணியை பிளாக்மெயில் பண்ணி முத்துவோட கார் சாவியை வாங்கி இப்போ முத்துவோட காரில் பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டான். ஒன்று முத்துவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகணும், அவன் சாகணும். அப்படி இல்லாட்டி யாரையாச்சும் அவன் ஆக்சிடெண்ட் பண்ணி அதனால் அவன் ஜெயிலுக்கு போவான் அப்படின்ற மாதிரி தான் இந்த சிட்டி பிளான் பண்ணி ஒரு கனவில் இருக்கான். ரோகிணிக்கு எதுக்காக கார் சாவி கொடுத்தோம், அவன் என்ன பண்ணான் அப்படின்னு தெரியல. ஸோ தான் இப்போ பிஏட்டன் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிட்டி கேட்ட மாதிரி கார் சாவியை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ வரப்போகிற விபரீதம் தெரியாமல் இந்த ரோகிணி இப்போது சிட்டிக்கு உடந்தையாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே இந்த ரோகிணியோட க்ரைம் லிஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது. இதில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ முத்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் அந்த ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு சவாரிக்கு போகலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கார். அப்போன்னு பார்த்து ஒரு முட்டை வியாபாரி என்ன பண்ணுறாரு, முத்துவோட வண்டி மேலே மொத்த முட்டையும் கொட்டிடுறாரு. எதர்ச்சியாக அது நடந்துடுது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரவி பார்த்தீங்கன்னா கார் சாவியை மறந்து ரவி கொண்டு போயிடுறாரு. இங்கே வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னா முத்துவுக்கு ஒரு சவாரி வருது. ஸோ சவாரிக்கு போகலான்னு சொல்லி பார்க்கும்பொழுது கார் சாவியை காணும். ஸோ எங்கடா போச்சு அப்படின்னு இப்போ வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரவி கார் சாவியை கொடுக்குறாரு. முத்துவும் சரி ஓகே சவாரிக்கு போகலான்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. என்னடா அது இன்றைக்கி இவ்வளோ தடங்களாக இருக்கே அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் அங்கே மிரர் வழியாக சிட்டியோட ஆட்கள் நிற்கிறத முத்து கவனிச்சிடறாரு. இவனுக்கு எதுக்காக நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை செக் பண்ணும்பொழுது தான் காரில் பிரேக் பிடிக்கல. ஸோ பிரேக் ஒயர் கட் ஆகிருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ முத்துவுக்கு இங்கே தான் சந்தேகம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிரேக் ஒயர் கட் ஆகிருக்கு அப்படின்னா தானாக கட் ஆகிருக்காது. ஸோ சிட்டி ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்றதும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ சிட்டி பண்ணியிருக்கான் அப்படின்னா ஏன் கார் சாவி எப்படி அவனுக்கு கிடச்சிது, அப்போது யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் முத்து கெஸ் பண்ண போகிறாரு. ஸோ இப்படி கெஸ் பண்ணுற முத்துக்கு இதெல்லாம் ரோகிணி வேலை அப்படின்றத கண்டுபிடிப்பாரா, இந்த ரோகிணி மாட்டுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை ரோகிணி மாட்டினாலும் வழக்கம் போல் தான் டேரக்டர் ரோகிணியை காப்பாற்றிட்டு நமக்கு மொக்க கொடுக்க போகிறாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம்.